சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கியது. 82 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆங்கிலம், தமிழ் என 2 மொழிகளிலும் வெளியாகியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் 297 அறிவிப்புகள் மொத்தம் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 3 கட்டங்களாக 16 வாக்குறுதிகள் அறிவிப்பு வெளியான நிலையில் தற்சமயம் மீதம் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என மொத்தமாக தற்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. பல்வேறு வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முக்கியமாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் போன்ற கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பொதுமக்களிடம் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்சமயம் 297 வாக்குறுதிகள் கொண்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக தலைமை தற்போது வெளியிட்டிருக்கிறது. என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கு? கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். கிட்டத்தட்ட 297 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரிசுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் சிறப்பு உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல மகளிர் நலன் காக்கும் குலவிளக்கு திட்டம் மாதந்தோறும் மகளிர் ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல மகளிரை போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம், அதே போல 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கக்கூடிய அந்த திட்டம் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்ற திட்டம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் உள்ளிட்டவர்களுக்கு ஓய்வூதியம் 2,000 உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதே போல தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நகர பேருந்துகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்து சொந்த ஆட்டோ இல்லாதவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் தரமான விலையில்லா சேலை, ஆண்களுக்கு தரமான வேட்டியும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இல்லத்தரசிகளின் பணிசுமையை குறைக்கும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய மாநில கூட்டாட்சி முறை கொள்கையை உறுதி செய்திருக்கிறார்கள். மாநில அரசுகளுக்கும் அதற்கான நிதி நிர்வாக பகிர்வு உள்ளிட்டவைகளை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்பதே கொள்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கான தற்போதுள்ள விகிதசார பிரதிநிதித்துவம் குறைத்து விடாமல் இருந்து தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஜாதி சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதிய பயன்கள், பொது விநியோக திட்ட பலன்கள் உள்ளிட்டவற்றை விண்ணப்பித்த பின்பு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக விரைவாக பெறுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சேவை மையம் போன்ற கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனுநீதி நாள், குறை தீர்ப்பு கூட்டங்கள், முதலமைச்சரின் தனிப்பிரிவு போன்ற பல்வேறு பிரிவுகளில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் அனைத்தும் மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள ஏதுவாக இணையதளம் மேம்படுத்தப்படும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் அளித்த மனுக்களின் மீது நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல சிறு குறு விவசாயிகளுக்கு உரம், விதைகள் போன்ற இடுபொருள்கள் வாங்க உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாக விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு விவசாயிகள் நலனுக்காக நெல்லுக்கு தற்போது வழங்கி வரும் ஆதார விலை கூண்டல் ஒன்றுக்கு 3,500 என விலையை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கரும்பு உற்பத்திக்கு ஆகும் செலவை கருத்தில் கொண்டு கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் லாபகரமான நியாய விலை நிர்ணயம் செய்யப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தரிசு நில மேம்பாட்டு திட்டம் தனியாக தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விவசாய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மின் கம்பங்களுக்கு காத்திருக்காமல் அவர்கள் விரும்பினால் நேரடியாக 100% அரசு மானியத்தில்
சூரிய ஒளி பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட கல்லூரிகளில் இயற்கை வேளாண் கல்வி மையங்கள் உருவாக்கப்படும். இதற்கான பட்டய படிப்புகள் துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் இயற்கை விவசாயம் ஊக்கப்படுத்தப்பட்டு விவசாய விளை பொருட்கள் சந்தைப்படுத்த அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள், குறிப்பாக நீர் பாசன ஏரிகள், குடிநீர் ஊரணிகள், கால்வாய்கள் போன்றவை குடிமராமத்து திட்டத்தின் மூலம் மறுசீரமைக்கப்பட்டு நீர் ஆதாரம் பெருக்கப்படும். குடிமராமத்து பணிகள் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த பாசன விவசாயிகள் சங்கத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரம்பிக்குளம் ஆலியார் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட விலையில்லா கறவை மாடு ஆடுகள் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாடு அடையும் வகையிலான இந்த திட்டம் ஆண்டுதோறும் 2 லட்சம் பயனாளிகள் பயன்பெறும் வகையில் பெரிய அளவில் தொடர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவ பெருமக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மீனவர்கள் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தவும், நவீன படகுகள் போன்ற தளவாடங்கள் வாங்க மீனவர்களுக்கு தனியாகவோ குழுவாகவோ செயல்பட மீனவ சங்கங்கள் மூலம் மானியத்துடன் கூடிய கடன் வசதி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு இடஒதுக்கீட்டில் 7.5% இருந்து 10% உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆரம்ப கல்வி, உயர்கல்வி போன்றவற்றில் மாணவர்களின் கற்றல் மற்றும் வாசிப்பு திறன், குறிப்பாக கணித்திறன் மற்றும் மொழித்திறன் போன்றவற்றை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்புகளில் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஸ்ட்ரீம் லேர்னிங் என்ற மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் உள்ள ஏற்க முடியாத சில சரத்துக்களை குறிப்பிட்டு அவற்றிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அண்ணா கண்ட இருமொழி கொள்கை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சரத்துகள் என்றைக்குமே ஏற்புடையது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருமொழி கொள்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வி வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறையில் தற்போது காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவம் மற்றும் சுகாதாரத்தில் 200 மினி கிளினிக்குகள் 2000 மினி கிளினிக்குகள் நவீன மருத்துவ வசதிகளுடன் மீண்டும் துவங்கப்படும். இவை நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவர் மற்றும் பல் மருத்துவர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா முழு உடல் மருத்துவ பரிசோதனை திட்டத்தில் புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறியும் பரிசோதனைகளும் மேற்கொள்ள அதற்கு தேவையான பெட் ஸ்கேனிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு புற்றுநோய் பாதிப்பு அறிகுறிகள் இருந்தால் அதற்கான உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி மொழியாக உள்ள தமிழ் மொழி உட்பட அனைத்தும் மத்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவித்து ஆட்சி மொழி சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு வலியுறுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசு போட்டித் தேர்வுகள் உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளும் தமிழில் நடத்த வலியுறுத்தப்படும். தற்போது உள்ள நடைமுறைப்படி பிற மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் ஏற்படுத்தப்பட நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நலன்கள் குறித்தும் பல்வேறு திட்டங்கள் என்பது செயல்படுத்துவதற்கான அந்த அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை, தூத்துக்குடி தொழில் வழித்தடங்கள் திட்டத்தை செயல்படுத்த குறிப்பிட்ட இடங்களில் தொழில் முதலீட்டிற்கு வசதியாக தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். அருப்புக்கோட்டை, எட்டயாபுரம் பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் ஆய்வு செய்து அவர்களின் பிரச்சனைக்கு அரசு தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு தொழிற்சாலைகளின் மின் தேவைகளுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை தாங்களாகவே தயாரித்து பயன்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் மானியம் வழங்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு சார்பில் தனி செயலி உருவாக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகள் GST 18% உள்ளதை 5% குறைக்கவும், மேலும் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு 18% உள்ள GST 5% குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி கொலுசு உட்பட பல்வகை ஆபரணங்கள் மற்றும் அணிகலன்கள் செய்யும் பொற்கொள்ளர்கள் நலன் காக்க வெள்ளி கொலுசு ஆபரண தொழில் நல வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய மின்சக்தி
உற்பத்திக்கு சோலார் பேனல் அமைக்க 1 கிலோ மின்வாட்டிற்கு 30,000 மற்றும் 2 கிலோ வாட்டிற்கு 60,000 மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி 4 வழி சாலை திட்டம் விரிவாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டம் தோறும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். தனியார் மற்றும் சமூக பங்களிப்பு திட்ட நிதியில் தொழில் நிறுவனங்கள் முதியோர் இல்லங்களை அமைக்க ஊக்குவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன் பொறுத்தவரை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க கடன் தொகை குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி 50% மானியத்துடன் வழங்க வழிவகை செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் கீழ் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கடைகளை ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற திட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பழைய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போது திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் உட்பட அனைத்து சங்கங்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து தேவையான திருத்தங்கள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு சுழற்சி முறையில் ஒரு நாள் வார விடுப்பு வழங்கப்படும். தற்போது வழங்கப்படக்கூடிய சலவைப்படி என்பது 500லிருந்து 1000 உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சொந்த வீடு கட்ட விரும்பும் பத்திரிகையாளர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகாரம் இல்லாத நீண்ட காலமாக பணியாற்றும் உழைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 10 லட்சம் வரை முழுமையான வட்டியில்லா வீட்டுக்கடன் வழங்கப்படும். பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் வருமான உச்சவரம்பு நீக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதரவற்ற மற்றும் தெருவில் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவன்கள் மீட்டு பராமரிக்க உலக தரத்தில் அரசு விலங்குகள் காப்பகம் மற்றும் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவத்தில் உயிர் நீத்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.